மக்களே, தீபக்குடைய மனைவி இன்னைக்கு அருணை வந்து கதற விட்டாங்க. அருண் பார்த்தீங்கன்னா, மூச்சு பேச்சு இல்லாமல் வந்து செத்து பொணமாட்டம் வந்து அந்த இடத்துல நிக்கும்போது, நம்மளுக்கே வந்து சங்கடமா தான் இருந்தது. அப்படி என்ன வந்து வருத்தாங்க, என்னத்த வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு முறை நம்ம அ அருணுக்கும், தீபக்கும் வந்து ஒரு சண்டை வந்து போயினுக்கும். ஸோ அப்படி வந்து சண்டை வந்து போயினுக்கும்போது, அந்த இடத்துல நம்ம அருண் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சத்யாவ கூட்டின்னு வந்து போயிட்டு வந்து ஒரு இதில சோபாவுல பார்த்து உட்காந்து பேசிப்பாங்க. அப்படி வந்து பேசும்போது, நம்ம அருண் வந்து சத்யா கிட்ட வந்து சொல்லுவான். என்ன அப்படின்னா, இந்த மாரி தீபக் வந்து இங்க இருக்கிறவங்களே வந்து மதிக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது வெளியில இருக்கிறவங்க வந்து எந்த மாரி வந்து நடத்துவான்? நான் வந்து இந்த மாரி ஃபீல்டில இருக்கேன். அவனும் இந்த மாரி ஃபீல்டில இருக்கான். இப்படி இருக்கும்போது, நம்ம கண்ணுக்கே வந்து தெரியுது இவன் இந்த மாரி பண்ணுறான்னு சொல்லிட்டு, அப்போ யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்ல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அப்படின்னா, அந்த வேலைக்காரன் வந்து எந்த மாரி வந்து ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து தீபக்குடைய மனைவி வந்து பார்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து அருணை வந்து பொலன்னு பொலந்துட்டாங்க. இந்த மாரி இங்கே ஒரு விஷயம் நடக்குது, இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதை வந்து இங்கேயோட வந்து பேசிங்க. நீங்கள் இங்கே என்ன நடக்குதோ அதை வந்து பேசணுமே தவிர்த்து, நீங்கள் வெளி உலகத்தில் இவன் வந்து இப்படி தான் இருப்பான், அவர் வந்து இந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்கிறீங்களா, அது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவருடைய மனைவி, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட் மேலே இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளும் வந்து கிடையாது. எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து விளங்கல. உங்களுக்கு பிரச்சனை எங்கே, கேமில் தான் பிரச்சனை. கேமில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் வந்து இங்கே தான் பேசி சால்வ் பண்ணணுமே தவிர, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வெளி உலகத்துலேயே வந்து இந்த மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேரக்டரை வந்து இங்கே அசானைஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண் மூஞ்சியில் செருப்பெடுத்தாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, தீபக்குடைய பொண்டாட்டி வந்து பேசின அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனாலுமே நம்ம அருண் அந்த இடத்துல வந்து எதுவும் ஆர்குமெண்ட் எதுவும் பண்ணாமல், ஓகேங்க, சாரிங்க, நான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழுப்புனாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சாரி கேட்டது இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எதுக்கு கஷ்டமாக இருக்குது, யாரை பார்த்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அருணை நோக்கி தான் வந்து கஷ்டமாக இருக்குது. அருணை பார்த்து தான் கஷ்டமாக இருக்குது. அருண் வந்து வர்றவங்க எல்லாருமே வந்து கண்டினியூவாக அடிச்சிருக்காங்க. விஷால் ஃபேமிலியிலேருந்து வராங்க. விஷாலுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடி அடிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மஞ்சரி ஃபேமிலியிலேருந்து வராங்க. மஞ்சரி ஃபேமிலியிலேருந்து வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அருணை வந்து பொலன்னு பொலந்து தள்ளுறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவங்க ஒரு பக்கம் தீபக்குடைய பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பொலன்னு தர்றாங்க. அருணை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் அருணை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து தீபக் கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க. நிறைய கான்வர்சேஷன் வந்து இருந்திருக்கு. பட் அருண் பேசுனது தப்பு தான். அதுக்குன்னு வந்து அருண் பேசுனது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியாயப்படுத்தலை. ஆனால் அருண் பேசுனது இந்த வார்த்தை வந்து ரொம்ப இது ஒரு கசப்பான ஒரு விஷயமாக தான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா, உனக்குள்ளே கேம் இருக்குது, உனக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்குது. அதை வந்து நீ அங்கேயே பேசிக்கணும், அங்கே வந்து சால்வ் பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு வெளி உலகத்தில் அவன் வந்து இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பிரச்சனை வந்து பண்ணுற அப்படின்னா, நாளைக்கு அவன் வெளியில் போய்ட்டு வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஷோவிலையோ எதையாவது அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அவனா ரொம்ப ரகடான ஆள், அவனா நக்கல் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி வந்து பேச மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஒரு வார்த்தையை போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு வந்து பல முறை வந்து யோசிக்கணும். நீ கோவத்தில் பேசினாலுமே இங்கே வந்து எல்லாமே வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து அருணுக்கு வந்து வேணும். என்ன சொல்கிறது, இவ்வளோ சீரியல் நடிக்கிற, படத்தெல்லாம் வந்து கமிட் ஆகிற, எவ்வளோ பண்ணுற, உனக்கு வந்து தெரியாதா? இதை வந்து எல்லோரும் வந்து லைவில் பார்ப்பாங்க. இத்தனை விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா, அது எவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியாதா? அதெல்லாம் வந்து யோசித்து பேசினா மண்டையாட்டம் வந்து பேசுனதுனால, அவர் வார்த்தையை விட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே ஆப்ப கையில் தூக்கி வந்து சொருகக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அருண் அவர்கள் இந்த அளவுக்கு பல்பு வாங்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.